ராணுவ தளவாடங்களை வாங்கும் நடைமுறைகளை விரைவுபடுத்த இருப்பதாக மத்திய ராணுவ அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செவ்வாயன்று நடந்த கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் மத்திய நிதி மற்றும் ராணுவ அமைச்சர் அருண்ஜேட்லி கலந்து கொண்டார். மாநாட்டில் பங்கேற்ற கடற்படை உயரதிகாரிகளுடன் கடற்படையின் தேவைகள் குறித்து ஜேட்லி விரிவாக விவாதித்தார். கடற்படைக்கு தேவையான பல வகை செயல்திறன் படைத்த ஹெலிகாப்டர்கள் கொள்முதல், புதிய நீர்மூழ்கி கப்பல் மற்றும் நீர்மூழ்கி குண்டுகள் வாங்குவது போன்ற திட்டங்கள் பல ஆண்டுகளாக முடங்கி கிடப்பதாகவும், ராணுவ தளவாடங்களை வாங்கும் நடைமுறைகளை மந்தகதியில் அரசு மேற்கொள்வதே இதற்கு காரணம் என்றும் ஜேட்லியிடம் கடற்படை அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். அதன் பிறகு ஜேட்லி நிருபர்களிடம் கூறுகையில், இந்திய ராணுவத்துக்கு போர் தளவாடங்களை வாங்கும் நடைமுறைகளை புதிய அரசு விரைவுபடுத்தும் என்றார். முப்படைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அரசு முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் ஜேட்லி கூறினார். The key subject matter of concern appears to be the slow pace of acquisition of whatever equipment and assets are required, and the Navy has highlighted that. There are several decisions which are in the pipeline, and I think there is a good case for these processes to be expedited. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் பல திட்டங்கள் இறுதி கட்டத்தை எட்டிய போதும் கையெழுத்திடப்படாமல் முடங்கியுள்ளது குறித்த கேள்விக்கு, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விவகாரத்தில் முந்தைய அரசு தற்போதைய அரசு என்ற பகைமை பாராட்ட தான் விரும்பவில்லை என்று ஜேட்லி கூறினார். உள்நாட்டுப் போரில் சிக்கி தத்தளிக்கும் ஈராக் நாட்டுக்கு இந்திய படைகளை அனுப்பும் எண்ணம் எதுவும் இல்லை என்றும் ஜேட்லி கூறினார்.